வணக்கம். இன்னைக்கு மார்ச் 1. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தலைப்பு முதல் பக்கத்துல நமக்கு பெருசா செய்திகள் இல்ல. ஒவ்வொரு செய்திகளா நம்ம பார்த்துருவோம். பார்த்தோம்னா, நமக்கு இன்னைக்கு நெறைய செய்திகள் இருந்துச்சு. முக்கியமான செய்திகள். என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். எடுத்தோனே 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. தமிழக அரசின் சார்பில குடுக்கப்பட்டிருக்கு. என்ன விருது? என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வேளாண்மையில் சிறந்து விளங்கும் 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார் அப்படிங்கிறது சொல்றாங்க. இயற்கை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் நம்மாழ்வார் விருது வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங்ல பெஸ்ட் பிராக்டிசஸ் இருக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த நம்மாழ்வார் விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஸோ, அதன் அடிப்படையில யாருக்கெல்லாம் அந்த விருது குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முதல் பரிசாக திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பழனிச்சாமி அப்படிங்கிற நபருக்கும், அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு எழிலன் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் சார்ந்த அவருக்கும், அடுத்தது பார்த்தோம்னா ரூ. 1,00,000 வந்து இன்னொருத்தருக்கும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த 3 பேருக்கும் தான் இந்த வருஷத்துக்கான அந்த நம்மாழ்வார் விருது அப்படிங்கிறது குடுக்கப்பட்டிருக்கு. ஒருக்கா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவு மேபி கேட்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? என்ன அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்மாழ்வார் விருது அப்படின்னா, நமக்கு விவசாயம்னு குடுப்பாங்க. இயற்கை விவசாயமும் குடுப்பாங்க. இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது தான் கரெக்ட்டான ஆன்ஸரா இருக்கும். அதுதான் அந்த இடத்துல ட்விஸ்ட்டா வைப்பாங்க. சரிங்களா? அடுத்தது திருக்குறள் பார்த்தோம்னா, இன்னைக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். "வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை" அப்படிங்கிறத சொல்றாங்க. "வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை" அப்படிங்கிறத சொல்றாங்க. பொருள் வரும் வழிகளைப் பெருகச் செய்து, அவற்றால் வளத்தை உண்டாக்கி, வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஒருத்தர்கிட்ட ஒரு வேலைய குடுக்குறோம்னா, அந்த வேலைய எப்படி அவங்க கரெக்ட்டா பண்றாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சு குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த நபர் பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்ய வேண்டும். ஓகேங்களா? இன்கம் ஜெனரேட் பண்ணணும். அந்த இன்கம்ம வச்சு வளங்களை உண்டாக்கணும். வர்ற பிரச்சனைகள சமாளிக்க தெரிஞ்ச ஒருத்தன்கிட்ட தான் அந்த செயல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 512 தெரிந்து விளையாடல் அதிகாரம். ஓகேங்களா? அடுத்த கட்டமா இந்தியாவுக்கும் மொரீஷியஸ்க்கும் சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கும். அதை பத்தி தான் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. மொரீஷியஸ் நாட்டின் கலேகா தீவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய விமான ஓடுதளம், படகு இறங்குதுறை, 6 சமூக வளர்ச்சி திட்டங்கள் ஆகியவற்றை இந்திய நிதியுதவி திட்டங்களின் தொடக்க விழா வியாழக்கிழமை நடைபெற்றது அப்படிங்கிறத குடுக்குறாங்க. இந்த 3 விஷயத்தையும் புதிய விமான ஓடுதளம், இந்த படகு இறங்குதுறை இதெல்லாம் வந்து நம்ம பிரதமரும், அவங்க நாட்டு பிரதமரும் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. ஐ மீன் தொடங்கி வச்சிருப்பாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தரமான மருந்துகளை குறைந்த விலையில் வழங்கும் இந்தியாவின் முன்னெடுப்பான ஜன ஔஷாதி திட்டத்தில் முதல் நாடாக மொரீஷியஸ் இணைந்துள்ளது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஜன் ஔஷாதி அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த திட்டத்துல முதல் வெளிநாடாக மொரீஷியஸ் அப்படிங்கிற நாடு வந்து இணைந்துள்ளது. அப்ப அது என்ன திட்டம் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? அந்த திட்டத்தின் பெயர் வந்து பிஜேபி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அது என்ன பிஎம்-பிஜேபி அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிறது தான் திட்டம். ஓகேங்களா? பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிற திட்டம் தான் பிஎம்-பிஜேபி அப்படிங்கிற திட்டம். அந்த திட்டத்துக்கு கீழ தான் ஜன் ஔஷாதி கேந்திராஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஜன் ஔஷாதி கேந்திராஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இதுக்கு கீழ என்னன்னா, அ சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட மெடிக்கல் ஓகேங்களா? எப்படி அம்மா மருந்தகம் இருக்கோ, அந்த மாரி தான் இது சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ஒரு மெடிக்கல். அந்த திட்டத்துக்கு கீழ முதல் வெளிநாடாக யாரு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, மொரீஷியஸ் வந்து இணைஞ்சிருக்காங்க. சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல ஒரு செய்தியா பார்க்குறோம். முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா, மொரீஷியஸில் இந்தியாவின் எண்ம பரிவர்த்தனை முறையான யுபிஐ மற்றும் ரூபே கார்ட் சேவைகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திருவாங்க. ஓகேங்களா? யுபிஐ அதுவும் ரூபே கார்டும் சேர்ந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்த பிப்ரவரி மந்தோட ஸ்டார்ட்டிங்ல வந்து நடந்திருக்கும். சரிங்களா? யூபே, ரூபே 2மே வந்து மொரீஷியஸ்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்ப இந்த ஜன் ஔஷாதி அப்படிங்கிற அந்த திட்டமும் அங்க லான்ச் ஆயிருக்கு. அத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது நேத்து கேபினட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுல சில விஷயங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு 3 செமிகண்டக்டர் ஆலைகளுக்கு ஒப்புதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த செமிகண்டக்டர் ஆலைகள், செமிகண்டக்டர் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது எங்க வரப்போகுதுன்னா,
குஜராத்தில் 2 ஆலைகளும், அஸ்ஸாமில் 1 ஆலையும் அமைக்கப்பட உள்ளன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கட்டுமான பணிகள் அடுத்த 100 நாட்கள்ல தொடங்கிரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ செமிகண்டக்டர் பிளான்ட் அப்படிங்கிறது குஜராத் அண்ட் அஸ்ஸாம்ல வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அத தாண்டி அடுத்த முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புலி, சிறுத்தை, சிவங்கி புலி உள்ளிட்ட பெரும்பூனை இன விலங்குகளின் பாதுகாப்புக்காக இந்தியாவை தலைமையிடமாகக் கொண்டு சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்பை நிறுவ அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் கேட் அப்படிங்கிற அந்த ஒரு இனத்துக்கு கீழ தான் புலி, சிறுத்தை, சிவங்கி புலி இவங்கெல்லாம் வருவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக இந்தியாவையே தலைமையிடமா கொண்டு சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறுவுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கூட்டமைப்புக்கு 5 ஆண்டுகளுக்கு பட்ஜெட் ஒதுக்கீடாக ஒரே தவணையில் 150 கோடி அளிக்கப்படும் என ஒப்புதல் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்றாங்க. அந்த பூனை, சிறுத்தை, புலி, சிறுத்தை, சிவங்கி புலி இந்த ஒரு அனிமல்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அத வந்து சர்வதேச பூனை கூட்டமைப்பு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அதுக்கான இந்த பட்ஜெட் ஒதுக்கீடு அப்படிங்கிறத ஒரு 150 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கான ஒப்புதல் அப்படிங்கிறது இந்த அமைச்சரவை கேபினெட் மீட்டிங்ல குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு செய்தியா பார்க்குறோம். அடுத்தது MH-60R அப்படிங்கிறது சொல்றாங்க. இது ஒரு ஹெலிகாப்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஹெலிகாப்டர பத்தின விஷயங்கள், இந்த ஹெலிகாப்டர் வந்து மார்ச் 6ஆம் தேதி வந்து கடற்படையோட இணைக்க போறாங்க. ஸோ அப்ப இந்த MH 60 அப்படிங்கிற இந்த ஹெலிகாப்டர் பத்தின சிறப்பு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. அமெரிக்காவிடமிருந்து 4ஆம் தலைமுறை 24 MH-60R ஹெலிகாப்டர்களை கொள்முதல் செய்த மத்திய அரசு கடந்த 2020ல் ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதாவது இந்த ஹெலிகாப்டர் யார்கிட்ட இருந்து வாங்குறோம்? அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறோம். என்ன ஹெலிகாப்டர்? MH-60R அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒப்பந்தம் 2020ல கையெழுத்தாயிருக்கு. இதுவரைக்கும் 6 ஹெலிகாப்டர்கள் வந்து நம்ம கைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இதனுடைய சிறப்பம்சம் என்ன? இது வந்து ஒரு 4ஆம் தலைமுறை ஹெலிகாப்டர். 4த் ஜெனரேஷன் ஹெலிகாப்டர் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதன் மூலியமா எதிரி நாட்டு ஏவுகணைகள், நீர்மூழ்கி ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை அழிப்பதற்கான திறன்களை இந்த ஹெலிகாப்டர்கள் கொண்டுள்ளன. ஸோ ஏவுகணைகளை அழிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இந்த ஹெலிகாப்டர்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ தன்னை தாக்க வரும் ஏவுகணைகளை கண்டறிந்து அவற்றிடமிருந்து காத்துக்கொள்ளும் அமைப்புகள் இந்த ஹெலிகாப்டரில் பொருத்தப்பட்டுள்ளன. ஸோ இப்போ ஒரு ஃப்ளைட் இப்படி போயிட்டு இருக்கு. பின்னாடி ஒரு ஏவுகணை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, இந்த ஃப்ளைட் போகக்கூடிய இந்த தெர்மல் சிக்னேச்சர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு ஹெலிகாப்டரோ இல்ல ஒரு ஒரு ஏர் ஒரு ஜெட்டோ போகுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ இது வந்து இதனுடைய இந்த ஹீட் சிக்னேச்சர வச்சு தான் எதிரியோட ஏவுகணைகள் நம்மளை தொடர்ந்து பின்னாடியே வந்துட்டு இருக்கும். நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? ஒரு ஜெட் போகும். அது பின்னாடியே மிசைல்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து அந்த தெர்மல் சிக்னேச்சர வச்சு தான் வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃப்ளேர்ஸ் அப்படிங்கிறத விடுறாங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன குண்டுகள் மாரி நெறைய ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு ஏவுகணைகள் நம்மளை தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஏவுகணைகள் என்ன ஆகும்னா, இதன் மூலியமா டிசீவ் ஆயிரும். அதாவது இந்த சின்ன சின்ன ஃப்ளேர்ஸ் நம்ம விடுறோம் இல்லையா? ஸோ இத போய் அட்டாக் பண்ணிரும். அந்த ஹெலிகாப்டரோ, அந்த ஜெட்டோ வந்து அந்த கேப்ல தப்பிச்சு போயிரும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு நடைமுறை தான். இப்படி நம்ம ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நமக்கு மிசைலும் பின்னாடி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த சோலார் ஃப்ளேர்ஸ்ல நார்மல் ஃப்ளேர்ஸ் அப்படிங்கிறத விடுவாங்க. சின்ன சின்ன குண்டுகள் மாரி வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த குண்டுகள்லாம் இந்த ஏவுகணைகள அட்டாக் பண்ணிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது அ இந்த ஹெலிகாப்டர்ல இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ வேற என்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய கடற்படையில் இந்த வகை ஹெலிகாப்டர்களில் மட்டுமே இத்தகைய தற்காப்பு அமைப்பு இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ்ல எந்த ஒரு ஹெலிகாப்டர்ஸ்லயுமே இந்த ஏவுகணையிலிருந்து காப்பாத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இல்லாம இருந்துச்சு. ஸோ அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய இந்த MH-60R அப்படிங்கிற ஹெலிகாப்டர்கள்ல இந்த ஒரு விஷயம் பொருத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சரிங்களா? ஸோ கடற்படை கிட்ட குடுக்க போறாங்க. அதுதான் நம்ம இந்த ஒரு செய்தியில நம்ம பார்க்குறோம். யார்கிட்ட இருந்து வாங்க போறோம் அப்படிங்கிறது முக்கியம். அமெரிக்கா கிட்ட இருந்து 2020ல ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஏவுகணைகள்லிருந்து தன்னை காப்பாத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த ஹெலிகாப்டர்கள்ல இருக்கப்போது. அதுதான் இதனுடைய சிறப்பம்சமாவும் இருக்கு. கடற்படையில இத்தகைய ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது இல்ல. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். 4ஆம் தலைமுறை ஹெலிகாப்டரா இருக்கு. சரிங்களா? அடுத்தது பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் இணையாத மாநிலங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம் 2022ல வந்திருக்கும். பிஎம் ஸ்ரீ அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎம்க்கு எப்பயும் போல பிரதான் மந்திரி அப்படிங்கிறத சொல்றோம்.
பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் அப்படிங்கிறத பண்ண போறாங்க. ஒரு 14,500 பள்ளிகளுக்கு மத்திய அரசாங்கமும், மாநில அரசாங்கமும் சேர்ந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் அப்படிங்கிறத பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ அந்த திட்டத்துல இணையாத மாநிலங்கள் அப்படிங்கிற சில பேர குடுத்திருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு, ஒடிசா, மேற்கு வங்கம், கேரளம், டெல்லி ஆகிய 5 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இன்னமும் இந்த திட்டத்தில இணையல அப்படிங்கிறத வந்து மத்திய அரசாங்கம் தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு, ஒடிசா, மேற்கு வங்கம், கேரளம் மற்றும் தில்லி. ஓகேங்களா? ஸோ அது ஒரு செய்தியாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது அடுத்த கட்டமான செய்திகளுக்கு போனோம்னா, நமக்கு போட்டியாளர்களுக்கு இனி எண்மச் சான்றிதழ் அப்படிங்கிறத நம்ப மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ போட்டிகளில் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றது மற்றும் அவர்களது செயல்பாடு தொடர்பாக வெளிப்படையான தரவுகளை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிசிக்கல் சர்டிபிகேட் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. பேப்பர்ல கையில எல்லாம் குடுக்க மாட்டாங்க. இனிமேல் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே டிஜிட்டைஸ்டா தான் இருக்கும். ஓகேங்களா? டிஜிட்டல் சர்டிபிகேட் தான் இருக்க போகுது. அதுதான் எண்மச் சான்றிதழ்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ, சான்றிதழ்களை டிஜிலாக்கர் மூலமாகவே விநியோகிக்குமாறு தேசிய விளையாட்டு சம்மேளனுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சொல்றாங்க. இப்ப இந்த டிஜிட்டல் சான்றிதழ் தான் இனிமேல் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அது எங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கிறது? எங்க இருக்கும்? அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கத்தோட டிஜி லாக்கர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ, அந்த டிஜி லாக்கர்ல போய் நம்ம போய் எடுத்துக்கலாம். அந்த சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? எதுக்காக இந்த ஒரு நடைமுறை அப்படின்னா, அதுக்கு சில காரணங்களையும் சொல்றாங்க. ஆவணங்களை எளிதில் அணுகுவது, பாதுகாப்பாக வைத்திருப்பது, துல்லியத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்வதற்காகவும், வெளிப்படைத்தன்மை, தேசிய விளையாட்டு சம்மேளனங்களின் நிர்வாகத் திறன் ஆகியவற்றை ஊக்கப்படுத்துவதற்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒரு ஈஸி ஆக்சஸிபிலிட்டி அண்ட் தென் நமக்கு வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை, இந்த மாரி டிரான்ஸ்பேரன்ட்டா இருக்கிறது. அந்த மாரியான சில காரணங்கள் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதே மாரி அந்த தேசிய நேஷனல் அந்த விளையாட்டு சம்மேளனம் இருக்காங்க இல்லையா? அவங்களோட அந்த வொர்க்கிங் எஃபிஷியன்சியும் இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஸோ நம்ப பிசிக்கலா இருந்துச்சுன்னா கூட தொலைச்சிருவோம். அந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இத வந்து நம்ப எப்பனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாரி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஒரு முக்கியமான அறிவிப்பா இருக்கு. போட்டியாளர்களுக்கு இனிமேல் எண்மச் சான்றிதழ்கள் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த திட்டம் எப்ப நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 1ஆம் தேதி முதல் சம்மேளனங்கள் டிஜிலாக்கர் மூலம் வழங்கும் எண்மச் சான்றிதழ்களே செல்லுபடியாகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி அப்படிங்கிறத ஒரு டெட்லைன் குடுத்திருக்காங்க. மாநில சங்கங்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ல் இருந்து டிஜிலாக்கர் மூலமாகவே எண்மச் சான்றிதழ்களை வழங்கத் தொடங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ ஜூன் 1 அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் அஃபிஷியலா. அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ள எல்லா மாநிலத்தில இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு சம்மேளனங்களும் இத பின்பற்றி ஆகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இத ஒரு செய்தியா பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா, இந்தியாவோட அந்த சிறுத்தைகள் எண்ணிக்கை அப்படிங்கிற அந்த கணக்கெடுப்புக்கான அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அத பத்தி பார்க்க போறோம். இந்தியாவில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை கடந்த 2018ஆம் ஆண்டு 12,852ஆக இருந்த நிலையில் 4 ஆண்டுகளில் 1000 அதிகரித்து கடந்த 2022ஆம் ஆண்டு 13,874ஆக உள்ளது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ சீட்டாவோட கவுண்ட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? 12,800லேருந்து இப்ப 13,800ஆ வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. இப்ப 2022க்கான அந்த விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதிகபட்சமாக எந்த மாநிலத்தில சிறுத்தைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 3,907 3,907 அப்படிங்கிற இந்த கவுண்ட்ட வச்சு நமக்கு மத்திய பிரதேஷ்ல தான் அதிகப்படியான சிறுத்தைகள் அப்படிங்கிறது இருக்குன்றத சொல்றாங்க. இது வந்து ஐ மீன் மாநிலங்கள் வாரியாக குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? மத்திய பிரதேசம், அடுத்தது மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி டாப் 4 அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ரீஜியன் வைஸ் சொல்லியிருப்பாங்க. மத்திய இந்தியாவில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் இந்தியால இந்த சிறுத்தைகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ச்சியா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதே நம்ப மத்த ரீஜியன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனால் இமயமலை தொடரின் வெளிப்புற தொடர்ச்சியான சிவாலிக் மலைகள் மற்றும் இந்தோ கங்கை சமவெளி பகுதிகளில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை சரிவை சந்தித்துள்ளன அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப மத்திய இந்தியாவுல ஒரு ஒரு சிறுத்தைகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது உயர்வு காணப்பட்டிருக்கு.
ஆனா மத்த இடங்கள் இந்தோ அந்த கேங்ஜெடிக் பிளைன்ஸ், இந்த சிவாலிக் மலைத்தொடர்கள் இந்த மாரியான பகுதிகள்ல சிறுத்தைகளின் எண்ணிக்கை சரிவை சந்தித்துள்ளன அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகேவா? கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, ஆந்திரத்தின் நாகார்ஜுன சாகர், ஸ்ரீசைலம், மத்திய பிரதேசத்தின் பன்னா மற்றும் சத்புரா ஆகிய புலிகள் காப்பகங்களில் அதிக எண்ணிக்கையிலான சிறுத்தைகள் உள்ளன அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் மத்திய இந்தியாவில அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த ஒரு டேட்டாவ தான் இங்கேயும் குடுத்திருக்காங்க. ஏன்னா இது மாநிலத்தில இருக்கக்கூடிய அந்த புலிகள் காப்பகத்தின் வச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இத ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். குறிப்பா இத வச்சு நமக்கு மெயின்ஸ்லலாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த சீட்டா சர்வேவ பத்தி அப்படியே எழுத சொல்லலாம். ஏன்னா, போன குரூப் 1 மெயின்ஸ்ல கூட டைகர் சென்சஸ பத்தி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அப்ப சீட்டாவோட சர்வேய பத்தி எழுத சொல்லலாம். இல்ல இந்தியாவுல இந்த சிறுத்தைகளின் எண்ணிக்கை வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது தொடர்ச்சியா. அப்ப இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஹியூமன்ஸ்க்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கலாம்? வந்து இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வரலாம். சரிங்களா? ஒரு விலங்கின் எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆக அந்த விலங்குகள் மனித குடியிருப்புகளுக்குள்ள புகுந்து சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு டெவலப்மெண்ட் அந்த ஒரு விலங்குகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது சீரான அளவுல இருக்கணும். மனிதர்களும் விலங்குகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகக்கூடாது. விலங்குகளும் மனிதர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வரக்கூடாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதை பத்தின ஒரு கேள்விகள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாரி தான் நம்ம இதிலருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன மாதிரி கேட்கலாம், கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ மத்தபடி செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ நெறைய இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள நீங்களும் எடுத்து ஒரு தடவ வாசிச்சு பாருங்க. ஸோ நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.